ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் போவோமா சேனல்லேருந்து தமிழ் வித் ஹிந்தி தக்லைஃப் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பிடிச்ச டாபிக் வேறு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தமிழ் தக்லைஃப் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வீடியோ எப்படி ரெடி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தமிழ் தக்லைஃப் 1.5 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம். நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி, அதில் வர கமெண்ட் எப்போ அடுத்து தமிழ் தக்லைஃப் போடுவீங்க? ஒரு வழியாக ரொம்ப சீக்கிரமாக 1.5 வருஷத்துல இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த தமிழ் தக்லைஃபை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் போய் சேருமான்னு தெரியல. ஸோ ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, அவங்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. யாரும் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம். அவங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நம்ம மொழி திணிப்புக்கும் ஒரு இன அழிப்புக்கு தான் நம்ம எதிரானவங்க. ஸோ நம்ம யாருக்கு எதிரானவங்க கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? ஃபர்ஸ்ட் தக்லீஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாறு நம்ம திரும்பி பார்க்கறதுக்கும் நம்ம பெருமைகளை திரும்ப பேசுறதுனால என்ன நமக்கு பயன் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். வரலாறு நம்ம திரும்பி பார்க்கறதுனால தான் நமக்கு நடந்த துரோகங்களும் நம்ம பண்ண தப்புகளும் நம்ம திரும்ப பண்ணாமே, நமக்கு திரும்ப யாரும் பண்ணாமே இருக்க முடியும். அதோட இப்படியே நம்ம வரலாறு பேசிட்டு போயிடக்கூடாது. நம்ம பண்ற விஷயங்களை யாராச்சும் பேசுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம தக்லீஃப்ல போகலாம். ஃபர்ஸ்ட் தக்லீஃபே நம்ம கரிகால சோழன் கட்டின கல்லணை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கல்லணை ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதை கரிகால சோழன் தான் கட்டியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா உலகத்திலே ஓல்டஸ்ட் டேம் ஸ்டில் இன் அலைவ், அதாவது உலகத்திலே ரொம்ப பழங்கால கட்டமைப்புள்ள அணைக்கட்டு இன்னும் அலைவா செயல்பாட்டில் இருக்க டேம் கல்லணை தான் யாருக்கும் தெரியாது. இந்தியாவிலே 2000 வருஷம் பழமையான டேம், சொல்ல போனா இந்தியாவிலே ஓல்டஸ்ட் டேம் கல்லணை தான் நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியாது. 1700களில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்தப்போ இவங்க வெறும் ட்ரைபல் மக்கள் தான், இவங்க வெறும் காட்டுவாசி மக்கள் தான் நினைச்சிட்டு உள்ள வந்தப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால இப்பவே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜில ஒரு டேமை கட்டி வச்சிருக்காங்க இங்க தமிழர்கள்னு பார்த்து ஷாக் ஆன டேம் கல்லணைன்னு இப்போ யாருக்கும் தெரியாது நம்ம ஊர்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ஜீசஸ்னு ஒருத்தர் பிறந்து நாகரிகமா இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் இதாண்ட டெக்னாலஜின்னு இப்ப காவேரியில ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனஅடி தண்ணி போகுது. அப்ப எவ்வளவு போயிருக்குன்னு நம்மளால இப்ப கால்குலேட் பண்ண முடியாது. புரண்டோடுற காவேரிக்கு இடையில ஒரு டேமை கட்டி தண்ணியை ஸ்லோவாக்கி இருக்கான் தமிழ்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுல இந்த 2000 வருஷம் கழிச்சும் இந்த டேம் இன்னும் சரியான நிலையில செயல்பட்டு இருக்குது. இதை பத்தி பெருசா நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியறது இல்ல. இந்த பெருமையெல்லாம் நம்ம பேசுறது இல்ல, ஆனா வெளிநாட்டுக்காரன் நல்லா தெளிவா பேசுறான். கிரெக்கான் எல்எல்சிங்கிற ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இவங்க தான் அமெரிக்கால நிறைய டேம்களை கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல கல்லணை டேம் த ஓல்டஸ்ட் டேம் இன் தி வேர்ல்ட் ஸ்டில் இன் யூஸ், அதாவது உலகத்திலே பழமையான பயன்பாட்டில் உள்ள டேம் கல்லணை சொல்லி அந்த டேமை பத்தி பெருமைப்படுத்தி எழுதி அதுல இருக்க ஃபியூச்சர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஆர்டிகலே எழுதியிருக்காங்க இந்த கம்பெனி. அவங்க வெப்சைட் போனா இதை நீங்க கொட்டை எழுத்துல பார்க்கலாம். அவன் பேசுவான், ஆனா இதை நம்ம பேச மாட்டோம். தெரியாது. இது கிரெக்கான் எல்எல்சி அப்படின்னு அமெரிக்கால ஒரு நிறுவனம். நம்ம மன்னர்களை பெருமையா பேசக்கூடாது, ஆனா அமெரிக்க நிறுவனம் பேசலாம்ல. இந்த நிறுவனம் அமெரிக்க அரசாங்கத்துக்கே அணைகள்லாம் கட்டுவாங்க. இங்க பாருங்க எப்படி அணைகள் கட்டுறாங்க அப்படின்னு. நயகரா நீர்வீழ்ச்சி எல்லாம் கட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரு ஆய்வு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நாங்க அணை கட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரே ஒரு அணையை பத்தி தான் நாங்க நினைச்சுப்போம். என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுற நீரை தடுத்து அதுல ஒரு அணை கட்டினார்ல கரிகாலன், அவரை தான் நாங்க நினைச்சுப்போம் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை வெள்ளைக்கார நிறுவனம் ஒண்ணு எழுதிருக்கு. பாருங்க, கல்லணை டேம் தி ஓல்டஸ்ட் டேம் இன் தி வேர்ல்ட் ஸ்டில் இன் யூஸ் அப்படின்னு தமிழனின் பெருமையை வெள்ளைக்காரர்கள் எழுதுறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். நம்ம முன்னோர்கள் யார் அப்படின்னு வரலாற்றை தேடி படிச்சாதான் இந்த உலகத்திற்கு தமிழன் என்னென்னலாம் கடன் கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இவங்களும் ஹிந்தி நம்ம கிட்ட திணிச்சிட்டே தான் இருக்க போறாங்க, நம்மளும் இவங்களுக்கு எதிராக சண்டை போட்டே தான் இருக்க போறோம். இன்னும் எத்தனை 100 வருஷம்னாலும் இது மட்டும் மாற போறது இல்ல. வடக்க சேர்ந்த ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் எதுக்காக குழந்தைங்களை புது லாங்குவேஜ் கத்துக்க விடாம அவங்களுக்கு இருக்க அறிவை நீங்க வேஸ்ட் பண்றீங்க, எதுக்காக அவங்கள புதுசா எது கத்துக்க விட மாட்டீங்கன்னு இந்த ஒரு இந்த கேள்வி அவர் நார்மலா வேற கேட்டிருந்தா கூட அவருக்கு ஒரு ஆவரேஜான பதில் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த கேள்வி அவர் பிடிஆர் கிட்ட கேட்டிருக்காரு. நம்மால அதுக்கு அவரை எப்படி வச்சு செஞ்சிருக்காரு நீங்களே பாருங்க. Why are you so adamant about it being a two language policy in Tamil Nadu? Why are you so hotly against a 3-language policy? After all, children have a capacity to learn languages easily and quickly. It's to their advantage to be taught more. I'm so glad. How many children in Uttar Pradesh know 3 languages? How many children in Bihar know 3 languages? How many children in Uttar Pradesh know 2 languages? Since you have such a fantastic idea that every child can learn 3 languages, what has been the outcome in our country for the last 75 years? Tell me one place where a 3-language formula in this country has yielded better results than the state of Tamil Nadu, and explain to me why we should change from our policy for the sake of somebody else.
அதுவும் இப்போ ஏதோ வடக்கன்ஸ்ல நம்மளை கலாய்க்கிறதா நினைச்சிக்கிட்டு தோசை இட்லின்னு சொல்லி பாட்டை போட்டு அவனவனிலே கலாய்ச்சிக்கிறானுங்க. ஏதோ நமக்கு எதிராக புத்திசாலித்தனமா பண்ணிட்டேன்னு சொல்லி இந்தியன் கரன்சிலே இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டிருக்கானே இப்போ வடக்கன்ஸ்லாம். ஆனா அவங்களுக்கு புரியல, இந்தியன் கரன்சிலையும் தமிழ் இருக்கு, அது போக சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஸ்ரீலங்கான்னு இந்த நாடுகளோட கரன்சிலையும் தமிழ் இருக்கு. அது போக உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அந்த நாடுகள் எல்லாமே தமிழ் அங்கீகரிச்சிருக்குது. இவங்க இப்படியே நம்மள தோசை சாம்பார் இட்லியும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க 2023 நம்ம PM மோடி வாயில இருந்து தோசையெல்லாம் சவுத்து நார்த்துன்னு எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா உலகத்திலே எப்படி இந்தியாவில மட்டும் இல்லாம உலகத்திலே தொன்மையான பழமையான மொழி தமிழ் தான் அப்பவே இந்தியாவில மட்டும் இல்லாம உலகத்திலே சிறப்பான மொழி தொன்மையான மொழி தமிழ் தான் சொல்லி அவர் வாயிலிருந்தே வர வச்சிருக்குது. தமிழோட ஆராய்ச்சிகளும் தமிழோட தொன்மையும். அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையில வடக்கான்ஸ்ல கேட்டானுங்கன்னா நொந்து போயிட மாட்டானுங்க. தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி. நீங்க எங்களை கலாய்க்கலடா, சாப்பாடு இது பண்ணுவீங்க அவ்வளவுதான். நாம் பெருமிதம் கொள்ள பழக வேண்டும். நீங்களே பாருங்கள், சுலபமாக வடக்கிந்தியாவை சேர்ந்தவர்கள் தோசையை உண்கிறார்கள், சரிதானே? சாப்பிடுகிறார்களா இல்லையா? சாம்பாரையும் விரும்பி குடிக்கிறார்கள் தானே? உலகத்திலேயே மிகவும் புராதனமான ஒரு மொழி, உலகிலேயே மிகவும் புராதனமானது, இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அது கேக்குதா? அந்த தேசத்திடம் பெருமிதம் வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். நம்முடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி. ஒட்டுமொத்த உலகத்திலுமே எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. எத்தனை பெரிய சொத்து இந்த தேசத்திடம் இருக்கிறது, இத்தனை பெரிய கௌரவம் தேசத்திடம் இருக்கிறது. நாம் நமது நெஞ்சினை நிமிர்த்திக் கொண்டு உலகத்திடம் ஏன் கூறுவதில்லை? நான் கடந்த முறை ஐநா சபை சென்று உரையாற்றிய வேளையில் நான் வேண்டுமென்றே சில தமிழ் சொற்களை பேசி வைத்தேன். ஏனென்றால் நான் உலகத்தாருக்கு தெரிவிக்க விரும்பினேன், எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனது தமிழ் மொழி உலகின் மிகச் சிறப்பான மொழி, உலகின் மிக தொன்மையான மொழி, இது என்னுடைய தேசத்துக்கு உரியது. எப்பவுமே நம்மளோட நண்பர்கள் நம்மளை பாராட்டுறதை விட, நம்மளோட உறவினர்கள் நம்மளை பாராட்டுறதை விட, நமக்கு எதிராக இருக்க எதிரி நம்மளை பத்தி பாராட்டினா அதுல ஒரு சில உண்மைகள் இருக்க வாய்ப்பு அதிகம். ராஜீவ்காந்தி கேஸ் விசாரிச்ச எக்ஸ் சிபி ஆஃபீஸர் ரகோத்தமன் தலைவரை பத்தி சொல்றதை நீங்களே கேளுங்க. தயவு செய்து பிரபாகரனை மட்டும் அண்டர்மைன் பண்ணாதீங்க. He will never be a mercenary for anybody. Let it be USA, CIA, anybody in the organization in the world. நீ ராஜீவ்காந்தி பணம் தரடான்னா நான் பண்ணவே மாட்டேன். நீங்க தயவு செய்து இதை பல பேர் சொல்றீங்க, இது வந்து பிரபாகரனுக்கு இழுக்கு. என்னை பொறுத்தவரையில் அவன் ஒரு மாவீரன், அதில் ஒன்றும் எனக்கு டவுட்டு கிடையாது. Even though I have charged him as an accused, but he is a மாவீரன் and he has got his own principle. தமிழ் தான் உலகத்தோட மூத்த மொழி, முதல் மொழிங்கிறது மேல இருக்க ஒரு சில நாள் ஏத்துக்க முடியல. Oldest language of India. Hindi. Sanskrit. Devanagari. இது ராயாங்களுக்கு குத்துது. இது நினைச்சுக்கிறப்ப தமிழ் தான். You know? Oldest language of India. Sanskrit. 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 என் கால தற்குறின்னு கேட்குறேன். ஆனா முதல் மனிதனை தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி. அதாவது ஆப்பிரிக்கால தான் முதல் மனிதன் தோன்றாங்கிற தியரி உண்மை இல்லைன்னு தெரிய வந்தா என்ன ஆவாங்க? ஆப்பிரிக்கால முதல் நேண்டர்தல் மனிதரோட காலகட்டங்கிறது 3 லட்சம் வருஷமா இப்ப வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அதிரம்பக்கத்துல நடந்த ஆராய்ச்சியில அங்க கிடைச்ச ஹோமோசேப்பியன்ஸ் யூஸ் பண்ண கற்களோட காலமே 3,85,000 காலகட்டத்துல கொண்டு போய் விட்டுருக்குது. ஹோமோசேப்பியன்ஸ் வாழ்றதுக்கு 85,000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஹோமோசேப்பியன்ஸ் இருந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒன்னு அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி பொய்யா இருக்கணும். அதாவது ஆப்பிரிக்கால இருந்த மனிதர்கள் எல்லா இடத்துக்கும் நகர்ந்தாங்கிறது பொய்யா இருக்கணும். தமிழ்நாட்டில இருந்து மனித நாகரிகம் வளர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம முதலமைச்சர் முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. இதுல என்ன ஒரு சோகனா, இந்த கண்டுபிடிப்பை பத்தி தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு 10ல் 7 பேருக்கு தெரியாது. இதுல எங்க வடக்கு நண்பர்களுக்கு போய் தெரிய போகுது? தெரிஞ்சா பைபிளைய வாழ்க்கையே வெறுத்துருவாங்க. மனிதர்கள் வந்து முதலாக தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா தான். ஹோமோசேப்பியன்ஸுடைய தாயகம்ங்கிறது ஆப்பிரிக்கா தாங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த 2018ஆம் ஆண்டு ஜனவரியில் நிகழ்ந்த ஒரு கண்டுபிடிப்பு அதற்கு முன்பாக ஆப்பிரிக்கா தொடர்பாக இருந்த அனைத்து ஓட்டங்களையும் மாற்றக்கூடியதாக இருந்தது. அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொல்லியல் களங்கள்ல ஒன்று அதிரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் களம் 2018ஆம் ஆண்டு ஜனவரியில ஒரு அறிவிப்பு வெளியானது. அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தோம்னா, அந்த அதிரம்பாக்கம் களத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்த சாந்தி பாபு குழுவினர் மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்திருந்தாங்க. அந்த ஆய்வறிக்கையின்படி
அதிரம்பாக்கம் பகுதியில் கிடைச்ச 7000க்கும் மேற்பட்ட சில்லு கருவிகள் அல்லது நவாசியர் கருவிகள் ஆய்வு செஞ்சப்போ அந்த கருவிகளுடைய அதிகபட்ச பழமை அப்படிங்கிறது 3,85,000 ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆய்வுல சொல்லியிருந்தாங்க. 3,85,000 ஆண்டுகள் வரை அப்படின்னா தமிழ்நாட்டுல ஹோமோசெபியன்ஸ் மனிதர்களுடைய பழமை அப்படிங்கிறதும் 3,85,000 ஆண்டுகள் தான். தமிழ்நாட்டுல ஹோமோசெபியன்ஸ் மனிதர்கள் வந்து எங்க இருந்தோ இல்ல, அவங்க காலம் காலமாக இங்கு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். உலகத்துல இந்த ஹோமோசெபியன்ஸ்ங்கிற மனிதர்கள் எங்க தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்போ ஆப்பிரிக்கால பார்த்தா 3,15,000 ஆண்டுகள் முன்பான சான்றுகள் தான் கிடைக்குது. ஆனா தமிழ்நாட்டுல 3,85,000 ஆண்டுகள் முன்பான சான்றுகள் கிடைக்குது. இதை வச்சு பாக்குறப்போ ஹோமோ எரெக்டஸ் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆதி மனித இனத்துல இருந்து ஹோமோசெபியன்ஸ்ங்கிற ஒரு இனம் உருவான மண் அப்படிங்கிறது தமிழகம் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதுதான் அத்திரம்பாக்கம் அகழாய்வுல நமக்கு கிடைச்ச 3வது மிக முக்கியமான செய்தி. அப்ப அத்திரம்பாக்கம் பகுதியில் கிடைச்ச சான்றுகள் வந்து மனித இனத்தினுடைய தோற்றம் தொடர்பான அனைத்து கருத்துக்களையும் மாற்றி அமைத்தது, ஆப்பிரிக்காவில் இருந்து வெளியேறுகிற தீயை உடைச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஒரு ஆய்வு முடிவாலையும் அத்திரம்பாக்கத்தினுடைய ஆய்வு முடிவுகளை உடைக்க முடியல. அதன் காரணமாகத்தான் தமிழக முதல்வர் முதல் குரங்கே தமிழ் குரங்கு அப்படின்னு பேசியிருக்காரு. முதல் மனிதன் தோன்றிய இடம் தமிழகம், தமிழகத்தில் தோன்றிய முதல் மனிதன் தமிழ்நாடு தான் மனித இனத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. அதைத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உலகில் முதலில் பிறந்த குரங்கு தமிழ் குரங்குதான். நம்மை சிலர் அந்த காலத்தில் கிண்டல் செய்வார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எதை சொன்னாலும் ஆய்வுபூர்வமாகத்தான் சொல்கிறோம். One time we all spoke one language. Okay. And then they changed it. Now I'm told the oldest language in the world is Tamil. At one time we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. இந்த தமிழோட தகவலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பற்றுள்ள உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எவ்வளவு வேகமா என்னால வரும்னு சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ, ஆனா உறுதியா தமிழண்டா தகவலை பார்ட் 7 கண்டிப்பா வரும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. வீடியோ சூப்பராக இருந்தது. நிறைய விஷயம் நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவாக சொல்லியிருந்தாரு. அப்புறம் கரிகாலன் அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், அந்த கல்லனை பற்றி ஃபுல்லாக. அப்போவே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், எப்போ எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சுங்க வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கோபமாக இருக்குது, ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. அது மிக்சடாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்மளுக்கே ஒன்றும் ஃபுல்லாக தெரியல. அதுக்குள்ளே இப்போ வடக்கன் வந்து நம்ம திணிக்கிறான், அதெல்லாம் பண்ணுறான், ஓகே. பட் வந்து நம்மளை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்ல. தமிழ் அப்படி என்னடா இருக்குன்றப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிற அளவுக்கு நம்ம நாலேஜாக இருக்கணும். இதை பற்றி நம்ம படிச்சுருக்கணும். வெளியே இருக்கிறவங்க தான் சொல்கிறானே தவிர பாயினர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லி அதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மறந்து விட்டுரும். இங்கே கண்ணு முன்னாடி இருக்குது, இந்த கல்லணையெல்லாம் நம்ம முன்னாடி இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னாலே முடிஞ்சிச்சு. ஆனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சு கூட அவ்வளோ ஆர்வமாக இல்லை. இப்போ நம்ம கல்லணை பற்றி இந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டையும் கேட்டாங்க. சில பேர் தான் கேட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பார்க்கணுன்றது சில பேர் தான். நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்ட்டு எல்லாம் கடந்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் இதை தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒன்று நம்ம ஒருத்தர் பற்றி இப்போ நம்ம தமிழ் வந்து ஒன்று கேள்வி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்கன்னா இல்லை என்ன இருக்குன்னு கேட்குறப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. அப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை பேசுறதா இல்லை, அவன் ஜோக்கர், அவன் ஏதோ காமெடி பண்ணுகிறான், அது வேறு. பட் நம்மளுக்கே நம்ம பற்றி தெரியலன்றது நம்மளுக்கு அசிங்கம் இல்லையா? அதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அந்த என்ன சம்ஸ்கிருட்டா அதுதான் வந்து அவங்க வந்து அந்த ஓல்டு அதான் உள்ள பழசுன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ இல்லைடா அதை விட தமிழ் பழசுன்றது அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுதான் இப்படி மாறுது. அதுதான் நோட்டில் ஹிந்தி இல்லை, சாம்பார் சட்னின்ட்டு கலாய்க்க. நீங்கள் எங்களை கலாய்க்கலடா, அந்த ஃபுட்டுக்காக இது பண்ணுகிறீங்க. நாங்கள் பதிலுக்கு வந்து உங்கள் ஃபுட்டு எந்த லெவலுக்கு ஹைஜீனில் இருக்குதுன்னு பாருங்கடான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் பேசி போனால் எங்கெங்கேயோ போவோம். அப்படி பார்த்தா ஃபுட் ஆஃபீஸர்லாம் நாங்கள் வந்து 10,000 பேர் அங்கே வேலைக்கு வந்துடும். அவ்வளோ பேர் அங்கே அவ்வளோ பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த இதுக்கெல்லாம் போனால். இவங்க அவங்களுடைய காண்டையும் இதையும் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு கோமடித்தனம் தான் பண்ணுகிறாங்க தவிர இது ஏற்றுக்க அவங்களால முடியல. இல்லை எப்படியாவது தெரிஞ்சு எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. இங்கே தமிழ் பெருமை என்னன்றது அவங்கவுங்களுக்கு தெரியுது. பட் அது ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு வரல. அதுக்கு தான் வந்து இந்திய இது பண்ணு அது பண்ணு படி அப்படின்னு சொல்லி இந்த திணிக்க ஆரம்பிச்சது அங்கேருந்து தான் வருது. இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க ஊரில் நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை விட்டுட்டு நம்ம மேலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாக இருக்காங்க. நம்மளையே மாற்றுறதுல குறியா இருக்கு. நம்மளை வந்து குறை சொல்கிறதுலே அவ்வளோ இதாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப உங்கள்கிட்ட அதே கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பதிலே இல்லைன்னும் போது எதுக்கு நீங்கள் பாருங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் வந்து கற்றுக்க தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ பட் அது புரிஞ்சிக்காமல் திரும்ப அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் யூடியூப்லேயே ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ காலில் பேசுவாங்க பாருங்க, அதில் அப்படி தான் ஒரு வடக்கன் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம தமிழர். அதே தான் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலாம். அதாவது நார்மலாக போச்சு இங்கிலீஷில் பேசினிருந்தாங்க. நீங்கள் எந்த ஒன்றா தமிழ்நாடு ஏன் ஹிந்திலாம் பேச மாட்டிங்களான்னு அவர்.
நான் ஏன் பேசணும், தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் பதில் கேட்டார், அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் பேசுவேன். என்ன ப்ரோ நீங்கள் தமிழ் கற்றுக்க வேணாமா அப்படின்னும் போது சரி அப்போது அப்படின்ட்டு அப்படியே ஆஃப் ஆகுறாங்க. இல்லை என்ன கேள்வி, இது ஒரு கேள்வின்னு கேட்டு இது சொல்லி நீங்கள் மட்டும் அதுக்கு இறங்கி வர மாட்டீங்க, நாங்கள் மட்டும் வரணுன்றதை இதுலேயே வருதில்ல. இல்லை எனக்கு அது புரியல. எப்படி இப்போ அந்த கேள்வி நம்மள்ட்ட வச்சு நம்மள்ட்ட என்ன பதில், அந்த ஒரு இது கூட இல்லாமல் தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்கன்னும் போது எதுக்கு கம்முன்னு இருக்கலாம்ல. இப்போ இங்கேயும் அதே தான். இப்போ 3 மொழி கற்றுக்கோங்கன்றீங்க, சரிங்க எங்கள் பசங்க அதெல்லாம் கற்றுக்கணும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க, உங்கள் பசங்க மேலே அந்த அக்கறை எடுங்களேன், நீங்களும் கற்றுக்கோங்க தமிழ்னும் போது பதிலே இருக்க மாட்டேன். அது ஏன் இங்கே மட்டும் அவ்வளோ அக்கறை எங்கள் மேலே இருக்குதுல்ல, நாங்களும் பதிலுக்கு அக்கறை காட்டுறோம், ஏற்றுக்காங்க, அதையே ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. ஸோ இந்த ஹிந்தி படிக்கிறது இதெல்லாம் இப்போ இல்லை, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அது பிடிச்சா படிக்கலாம் அப்படின்றது தான் இருந்தது. ஆனால் இப்போ இல்லை நீ படிச்சு தான் ஆகணும், இது கட்டாயம் அப்படின்னு ஆக்குறது தான் இங்கே பிரச்சனை சொன்னீங்க. விருப்பப்பட்டு படிக்கிறது வேறுங்க, அது ஏன் திணிக்கிறீங்க, அது என்ன அவசியம், ஏன் அப்படி பதர்னுக்கிறீங்க, அதுதான் எங்களுக்கு புரியல. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.